தேவன் இல்லாத வாழ்க்கையின் முடிவு. நியாயாதிபதிகள் புத்தகம் ஒரு வெற்றி கதையோடு முடியவில்லை, ஒரு ராஜாவின் பெயரோடு முடியவில்லை, ஒரு வாக்கியத்தோடு முடிகிறது. அந்நாளில் இஸ்ரவேலில் ராஜா இல்லை, ஒவ்வொருவனும் தன் கண்களுக்கு நேரானதை செய்தான். இது வரலாறு அல்ல, எச்சரிக்கை. ராஜா இல்லாத வாழ்க்கை எல்லை இல்லாத வாழ்க்கை. சட்டம் இருந்தது, ஆலயம் இருந்தது, ஆனால் தேவன் அங்கு ராஜாவாக இல்லை. எல்லையில்லா சுதந்திரம், ஒழுங்கில்லாத வாழ்க்கை. ஆராதனை இருந்தது, ஆனால் மாற்றம் இல்லை. பலிபீடம் இருந்தது, ஜெபமும் இருந்தது, ஆனால் இருதயம் மாறவில்லை. ஆராதனை பழக்கமாக, விசுவாசம் வசதிக்காக. தேவனை மறந்த வாழ்க்கையின் முடிவு குழப்பம், வன்முறை, ஒழுக்க வீழ்ச்சி. தேவனை விட்டு விலகிய வாழ்க்கை தன்னைத்தானே அழிக்கும். இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இன்று சபைகள் இருக்கின்றன, சேவைகள் நடக்கின்றன, ஆனால் தேவன் ராஜாவாக இருக்கிறாரா அல்லது விருந்தினராக இருக்கிறாரா? கிறிஸ்தவம் ஒரு அடையாளம் அல்ல, தேவன் ராஜாவாக இருக்கும் வாழ்க்கை. பெயரில் அல்ல, வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் கிறிஸ்தவர்களாய். கர்த்தாவே, என் வாழ்க்கையில் நீர் ராஜாவாக இல்லாத எந்த பகுதியும் இல்லாதபடி என்னை நடத்தும் என்று தேவனை நோக்கி வேண்டுவோமா? கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.